நள்ளிரவு விடியும் மட்டும் உன்னை தொட்டு கொஞ்சிறனே ஆத்தி எத்தனை மச்சம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி அந்த சாம்பிள் வீடியோ காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நம்ம எப்படி எடிட் பண்ணுறது பார்க்கலாம். உங்களோட ஃபோட்டோ ஒன்று நல்ல ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. அது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் வீடியோ. ஓகே, பிக்சார்ட்னு ஒரு ஆப் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோவை அதில் எடிட் ஏ ஃபோட்டோ இருக்குல்ல, ஃபஸ்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை அதில் போட்டுருங்க. நான் ஆல்ரெடி ஒட்டம் பண்ணி பார்த்தேன், அதனால அந்த மாதிரி வந்துருக்கு. என்னோடய ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பிஜின்னு இருக்குல்ல, அது கொடுங்க. ரிமூவ் பேஜிங் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஓகே, டிக் மார்க் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். நீங்கள் அந்த ஃபோட்டோ இப்படி டச் பண்ணிங்கன்னா இந்த ஒரு லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லேயர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுமாரி வந்துச்சுன்னா இந்த கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை சர்ச் பண்ணிட்டு தள்ளிட்டே வந்தீங்கன்னா பார்டர் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இதை டச் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ சுற்றி ஒரு கலர் வரும். நீங்கள் என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம், ஆனால் ஒயிட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகேங்களா, 25 இருக்கும், ஒரு 20 வச்சுக்கோங்க. 20 ஒரு 15 வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு டிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா வெளியில் வரும். ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சேவ். ஓகே, அப்படியே வெளியே வந்துட்டு இப்போ நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஒரு QR கோட் கொடுப்பேன் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்களா, அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அப்புறம் அதோட QR கோடும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என்னோட சேனலில். அப்போ வந்து QR கோட் கிடைக்கல, அதனால் QR கோட் கொடுக்கல. இப்போ நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கேன், அதனால் வந்து எனக்கு QR கோட் கிடைச்சிருக்கு. அந்த QR கோடும் லாஸ்ட் கொடுத்துருப்பேன், அது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். இந்த QR கோட் தான், இதை வந்து கூகுளில் பண்ணணும். ஓகேங்களா, க்ரோம் போய்க்கோங்க. க்ரோம் போயிட்டு ஸ்கேனர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்கேனர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். அலைட் மோஷன் ஆப் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அலைட் மோஷன் ஆப் உள்ள போயிடும். நான் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினாலும் எனக்கு ஆட் வராது. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்காமல் இருக்கிறதால உங்களுக்கு ஆட் வரும். நீங்கள் ஆட் பார்த்துட்டே நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் கொடுங்க. இம்போர்ட் கொடுத்துட்டு இது 100% ஆனோடனே அந்த டெம்ப்ளேட் வந்துடும். அந்த டெம்ப்ளேட்டில் உங்கள் ஃபோட்டோ மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போறீங்க. ஓகேங்களா, இப்படி தள்ளிட்டு வந்தீங்கன்னா அந்த பொம்மை ஃபோட்டோ இருக்குல்ல, ஒரு கை காமிக்கிற மாதிரி, இதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்கு எடுத்துகிட்டு போகும். இப்போ நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோவை இதில் கொடுங்க. ஓகே, நம்மளோட ஃபோட்டோ வந்துடும். இந்த மாதிரி நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படியே நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். இதுக்கு ஓகே கொடுத்து ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்கே ஏரோ மார்க் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கான ப்ராசஸ் வந்துடும். இங்கே எக்ஸ்போர்ட் இருக்கா உங்களுக்கு ஆட் வரும். ஓகேங்களா, நான் சொல்கிறேன், நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு ஆட் வராது. வீடியோவில் டச் ஆயிருக்கா, அது ஓகே. இங்கே லாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, அதை டச் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது 100% ஆனோடனே சேவ் ஒரு ஆப்ஷன் வரும். சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்கு வந்துடும். நீங்கள் எடுத்து அந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். நிறைய டெம்ப்ளேட் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் எடிட் பண்ண மட்டும் போதும். சிம்பிளாகவே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது யூஸ் ஆகலாம் கூட பரவாயில்ல. QR கோட் இருக்கும், அது கம்பல்சரி யூஸ் ஆகும். ஓகேங்களா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் வர சாங் மியூட் பண்ணியிருப்பேன், நான் காப்பிரைட் வரும், அதனால் மியூட் பண்ணியிருப்பேன். ஓகே, இங்கே சேவ் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்கு வந்து சேவ் ஆகிடும். சேவ் டு கேலரி. ஓகேங்களா, நீங்கள் இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோ நமக்கு கண்டினியூஸாக வேணும், உங்களுக்கு வேணும், எடிட் பண்ணுறது வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு ஒரு பெல் பட்டன் இருக்கும், ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோ அடுத்த செகண்ட் உங்களோட ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணும்னு நினச்சாங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு. ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏங்க, சத்தியமா நான் உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேங்க. என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் ரொம்ப லவ் பண்றேன் நானு. கடைசியில என் கூட துணையா இருங்கப்பா. டிஜே வீட்டு மாத்திர சாங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கய்யா. மொக்க